அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாத ராசி பலன்கள். பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்தான். தமிழ் மாதங்கள் 12 கடைசி மாதம். பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால மீன மாதம் என்று அழைக்கப்படுது. சூரியன் மீன ராசியில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 2ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கிறார். புதன் 12ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு இடம் மாறாரு. 27ஆம் தேதி வக்கரகதி அடைந்து புதன் மீனராசிக்கு வருகிறார். குரு மேஷ ராசியில் இருக்கிறார். கும்பராசியில் இருக்கும் சுக்கிரன் 17ஆம் தேதி மீனராசிக்கு செல்கிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீனராசியில் பயணம் செய்கிறார். கேது கன்னி ராசியில் இருக்கிறார். இவ்வாறு கிரகநிலைகள்லாம் இந்த பங்குனி மாதத்தில் சஞ்சரிக்கின்றன. பங்குனி மாத ராசி பலன்கள். அடுத்ததாக நான் பார்க்க போகிறது மகர ராசி. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம். சர்வ சக்திக்கும் காரகனான சனி, ஆன்மா ஆற்றல் காரகனான சூரியன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு 2 வித சக்தி இருக்கும். ஒரு பக்கம் செயலில் அதிகபட்ச வேகம் இருக்கும், மறுபக்கம் யோசித்து செயல்படும் புத்தி இருக்கும். இந்த மாதம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் நட்சத்திரநாதன் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். முயற்சிகள் வெற்றியாகும். அரசால் ஏற்பட்ட நெருக்கடிகள் தடைகள் விலகும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சிகள் நிறைவேறும். இடம் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். பெரியோரின் ஆதரவும் ஆசையும் உண்டாகும். குரு பகவானின் பார்வை உங்கள் ஜீவனஸ்தானத்திற்கு உண்டாவதால் தொழில் விருத்தியாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும். பணியில் இருந்த சங்கடங்கள் மறையும். உழைப்பவர்களின் நிலை உயரும். அரசு வழியில் நன்மை ஏற்படும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. பெண்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு புதிய வேலை அமையும். சுய தொழில் தொடங்குபவர்களின் நிலை உயரும். வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்கள் தீரும். திறமை வெளிப்படும். அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் எதிர்பார்த்த பதவி வழங்குவார். முன்னேற்றத்தை உண்டாக்குவார். விவசாயிகளின் நிலை உயரும். விளைச்சல் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் மார்ச் 23. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 17, 19, 26, 28, ஏப்ரல் 1, 8, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது முருகனை வழிபட முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது திருவோணம். உடலுக்கும் மனசுக்கும் காரகனான சந்திரன் தொழிலுக்கும் கர்ம வினைகளுக்கும் ஆயுளுக்கும் காரகனான சனி பகவான் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு ஒரு பக்கம் உறுதியான மனநிலை இருந்தாலும் மறுபக்கம் குழப்பமான நிலையும் இருக்கும். சில நேரங்களில் எதை முன்னால் செய்வது, எதை அடுத்து செய்வது என்பதை மறந்து அவசரப்பட்டு சில செயல்களில் ஈடுபட்டு நெருக்கடிக்கு ஆளாகுவீங்க. அதே நேரத்தில் உங்கள் முயற்சிகளை யாருக்காகவும் நிறுத்த மாட்டீங்க. உங்கள் இலக்கை அடையும் வரை முயற்சித்து கொண்டே இருப்பீங்க. பிறக்கும் பங்குனி மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க. இதுவரையில் தடைப்பட்ட முயற்சிகள் யாவும் நிறைவேறப் போகுது. உங்கள் திட்டங்கள் வெற்றியடையும். சங்கடங்கள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும். புகழும் செல்வாக்கும் உயரப்போகுது. 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு சூரியனும் உங்களுக்கு இருந்த தடைகளை விளக்குவார். எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய வைப்பார். உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். வம்பு வழக்குகளில் இருந்து விடுவிப்பார். வழக்கு சாதகமாக மாறும். தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதனும் செவ்வாயில் ஒரு பக்கம் வேகத்தையும் மறுபக்கம் யோசித்து செயல்படும் நிலையும் வழங்குவார். பின் விளைவுகள் பற்றி யோசித்தே செயல்படுவீங்க. அதன் காரணமாக வெற்றியும் அடைவீங்க. குரு பகவானின் பார்வை விரயஸ்தானத்தில் பதிவதால் சுப செலவு அதிகரிக்கும். இடம் வாங்குவது, தொழில் தொடங்குவது, பிள்ளைகள் கல்விக்காக செலவு செய்வது,
வாகனம் வாங்குவது என செலவு ஏற்படும். செல்வாக்கிற்கு ஏற்பட்ட தடைகள் குரு பகவானின் 5ஆம் பார்வை நீக்கும். 7ஆம் பார்வை தொழிலில் வருமானத்தை அதிகரிக்கும். தொழில் மீது அக்கறை ஏற்படும். பணியாளர்களுக்கு இது யோகமான மாதம்தான். பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும். சிலருக்கு பதவி கிடைக்கும். விவசாயிகளின் முன்னேறுவாங்க. பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உடல்நிலை சீர்படும். நினைத்ததை சாதித்து முடிப்பீங்க. மாணவர்கள் அக்கறையுடன் படித்து அதிக மதிப்பெண் பெறுவாங்க. சந்திராஷ்டமம் மார்ச் 24, 25. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 17, 20, 26, 29. ஏப்ரல் 2, 8, 11. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது நந்தீஸ்வரரை வழிபட்டால் வாழ்வு சிறக்கும். அவிட்டம் 1, 2 பாதம். ஆயுள் கர்மகாரகனான சனி, தைரிய வீரிய பராக்கிரம காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு செயல்களில் ஒரு பக்கம் வேகம் இருந்தாலும் மறுபக்கம் தடைகளும் ஏற்படும். அப்போதும் உங்கள் வழியை மாற்றி கொள்ளாமல் செயல்படுவீங்க. பிறக்கும் பங்குனி மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால செயல்களில் வேகம் இருந்தாலும் சில தடைகளும் இருக்கும். ஒவ்வொன்றாக நீங்கள் போராடி முடிக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவும் சூரியனும் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். சுக்கிர பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குரு பகவான் பார்வைகளால் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். திருமணத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு வரன் வரும். சுய தொழில் செய்பவரின் நிலை உயரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். விருப்பங்கள்லாம் நிறைவேறும். அரசியல்வாதிகள் தங்கள் எதிர்பார்ப்பில் சில தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். மாணவர்கள் கூடுதல் கவனமுடன் படித்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவாங்க. சந்திராசிரமம் என்னன்னு பார்க்கும்பொழுது மார்ச் 25, 26. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 17, 18, 27. ஏப்ரல் 8, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் நல்வாழ்வு அமையும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது பங்குனி மாத ராசி பலன்களில் மகர ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.